வணக்கம். இலங்கையின் அரசியல் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பது போல் தெரிகின்றது. ஆனால் அது நடக்குமா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இப்பொழுது உலகளாவிய ரீதியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தத்தை தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எரிபொருள் நெருக்கடி. எரிபொருள் எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனைக்குரிய விடயமாகவே இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இலங்கை அரசும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனையை இலங்கை அரசு பெரிய அளவில் தீர்த்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நேரத்தில் அதற்கான காரணம் என்பது ரஷ்யாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்து பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். ரஷ்யாவுடனான சுமூகமான உறவை ஒன்றை இலங்கை அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எரிபொருள், கேஸ் போன்ற விடயங்களில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது முதலாவது விடயம். ஆனால் இந்த நெருக்கடிகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த அரசு தவறிவிட்டது. அரசு எதிர்கால நிகழ்வுகளை சரியாக கணிக்காமல் விட்டுவிட்டது என்று எதிர்க்கட்சிகள் இப்பொழுது குற்றம் சாட்டுகின்றார்கள். குறிப்பாக சயித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். GLBS பொறுத்தவரை எல்லா எதிர்க்கட்சிகளையும் இணைத்து ஒரு பெரிய கூட்டொன்றை உருவாக்கி அறகலைய போராட்டம் போல் அரசுக்கு எதிராக பெரிய அளவில் போராட வேண்டும் என்ற எண்ணத்தில் எதிர்க்கட்சிகளை அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான சூழலில் இந்த எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நேரத்தில் தமிழ் பகுதிகளிலும் தமிழ் கட்சிகள் அனைத்தையும் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது பலமுறை செய்யப்பட்டாலும் கூட இப்பொழுதும் மேலும் மேலும் முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதுவும் சரியாக வருமா என்பது தெரியவில்லை. ஆகவே இந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டு என்பது சரியாக வந்து இலங்கை அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அது எவ்வாறு செல்லும் என்பது, இலங்கை மக்கள் அதை ஆதரிப்பார்களா, எதிர்க்கட்சிகளின் கூட்டுக்களையும் அந்த போராட்டங்களையும் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பது கேள்விக்குரிய விடயமே. ஏனென்றால் இந்த 1.5 வருடங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு செய்த செயல்கள் என்பன 1.5 வருடத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கங்களை இலங்கை அரசியலில் ஏற்படுத்தி இருக்கின்றன. பொதுவாகவே முன்னாள் அமைச்சர்கள் செய்த தவறுகள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளில் இருந்த அமைச்சர்கள் மேல் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. 2 அமைச்சர்கள் சிறை சென்றிருக்கின்றார்கள். மஹிந்தானந்த அழுத்கமகே போன்ற 2 பேர் சிறை சென்றிருக்கின்றார்கள். அடுத்து கெகலிய ரம்புக்வெலவுக்கு மிக கடுமையான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள் அதற்குள் சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழல் இருக்கின்றது. இது ஒரு விடயம். தமிழ் பகுதியில் இருந்து அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டது பொருளாதார குற்றம் அல்ல, ஒரு துப்பாக்கி சம்பந்தமான குற்றம் என்பதால் அது சம்பந்தமான விசாரணை மீண்டும் அரசாங்கத்துக்குள்ளேயே திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியில் ஒரு துப்பாக்கி பாதாள குழுக்களிடம் இருந்ததாக செய்திகள் வந்திருக்கின்றன. அது எவ்வாறு பாதாள குழுக்களுக்கு சென்றது என்பது தொடர்பாக இராணுவத்துக்குள்ளேயே விசாரணைகளை தொடர வேண்டிய சூழல் இலங்கை அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம். இவ்வாறு பல்வேறு அமைச்சர்கள் மேல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் சிறை சென்ற அமைச்சர்கள் யாரையும் அரசாங்க ரீதியாக தடுப்பு காவலிலோ பழிவாங்கலிலோ வைத்திருக்கவில்லை. நீதிமன்றத்துக்கு சென்று வழக்குகள் நடத்தப்பட்டு நீதிபதிகளின் உத்தரவின் அடிப்படையில் தான் அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக அரசாங்கத்தை குற்றம் சாட்ட முடியாது. நீதிக்கு எதிராக செயல்பட்ட இந்த அமைச்சர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்கிறதால் அது சாதாரண நடைமுறைக்குள்ளே வந்துவிட்டது. இது ஒரு பக்கம். அடுத்து இந்த அரசு பதவிக்கு வரும் பொழுது மிக குறுகிய அளவில்
மிக குறைந்த அளவில் தான் நிதி ஆதாரம் இருந்தது. குறிப்பாக 50 மில்லியன் அமெரிக்க டாலர் தான் இலங்கைக்கு அப்பொழுது கையில் இருந்தது இந்த அரசு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது. ஆனால் இப்பொழுது 1.5 வருடத்தில் இந்த அரசு 7,000 மில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பை காட்டியிருக்கின்றது. இது அண்மையில் அரச தரப்பிலிருந்து இலங்கை தமிழ் பகுதியிலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்தவரும் இப்பொழுது யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக இருப்பவருமான கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள் புத்திஜீவிகள் என்பிபி அரசின் புத்திஜீவிகள் குழுவின் ஒருவர் என்பதால் அவர் அண்மையில் இலங்கையிலிருந்து வெளியாகின்ற டான் தொலைக்காட்சியில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் ஒரு செவ்வி அளித்திருந்தார். அந்த செவ்வியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த வருமானத்தை இலங்கை அரசு 1.5 வருடங்களில் தான் பெற்றிருக்கின்றது என்று. ஆகவே இந்த வகையிலான வளர்ச்சி என்பது ஒரு முக்கியமான விடயமாகவே பார்க்கப்படும். இதைத் தொடர்ந்து டித்வா புயலுக்கு வந்ததற்கு பின்பு மிகப்பெரிய அளவில் அனர்த்தங்கள் ஏற்பட்டன. அந்த அனர்த்தங்கள் இருந்து மீண்டு வருவதற்கான செயல்பாடுகளையும் இந்த அரசு எந்தவித குற்றச்சாட்டுகளும் இன்றி மிக வேகமாகவே செயல்படுகின்றது. மிக வேகமாகவே செய்து கொண்டிருக்கிறது. உடனடி தேவைகள் நிறைவேற்றப்பட்டு தொடர்ச்சியான தேவைகள் என்பன தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் தான் இப்பொழுது உல்லாசத்துறை, சுங்க வரி திணைக்களம் என்பன லாபத்தில் இயங்குகின்ற மாதிரி செயல்பாடுகள் வந்திருக்கின்றன. சுங்க திணைக்களம் என்பது நட்டத்தில் இயங்கி வந்த அந்த திணைக்களம் இப்பொழுது பெரிய அளவில் லாபத்தில் இயங்கி ஆச்சரியம் ஏற்படுத்தி இருக்கின்றது. சுற்றுலாத்துறை கணிப்பை விட அதிகமாகவே சுற்றுலாவிகள் நாட்டுக்குள் வந்து செல்கின்றார்கள். இவையெல்லாம் இலங்கை அரசுக்கு வருமானத்தையும் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதுவும் கூட அரசாங்கத்தின் வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள் என்பன, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ச போன்றவர்களின் போராட்டங்களும் போன்றவர்களின் குற்றச்சாட்டுகளும் எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாக இருக்கின்றது என்பது கேள்விக்குரிய விடயமே. ஆகவே இலங்கை தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இணைந்து இலங்கை மக்களை பொறுத்தவரை இந்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து இந்த அரசை கவிழ்த்து விடப் போகிறீர்களா, அல்லது 5 வருடம் முடிந்ததற்கு பின்புதான் இந்த அரசை ஏதாவது செய்ய முடியும், அல்லது அறகலைய போன்ற போராட்டத்தின் மூலம் அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுமா, அல்லது எதுவும் செய்ய முடியாது என்றால் அடுத்த தேர்தலில் இந்த அரசை இல்லாமல் பண்ணுவீர்களா என்பன எல்லாவற்றையும் இலங்கை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இலங்கை மக்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த அரசை 5 வருடத்தின் பின் இல்லாமல் செய்வார்களாக இருந்தால் மீண்டும் ஒரு பழைய யுகத்தை காண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த அரசை தொடர வைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக 10 வருடத்துக்கு இந்த அரசு பதவியில் இருக்குமாக இருந்தால் இலங்கை மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகள் போல் செயல்படுவதற்காக, வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் போல் இலங்கைக்கு சென்று வரக்கூடிய ஒரு மிக நல்ல ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பது போல்தான் தெரிகின்றது. ஆகவே இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கு உங்கள் வாழ்வில் வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆகவே அந்த தெரிவின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு இந்த அரசை ஆதரிப்பதன் மூலம் தொடர்ச்சியாக இலங்கை மக்களின் வாழ்வை மீட்டெடுப்பதற்கு உங்களின் பங்களிப்பையும் மக்களால் வழங்க முடியும். இல்லை, நாங்கள் வழங்க மாட்டோம், இவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று புறப்பட்டீர்களாக இருந்தால் அது இலங்கை மக்களின் தலைவிதியை பொறுத்தது என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.